ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சைடு ஓப்பன் குர்த்தி தைக்கிறப்ப இந்த மாதிரி சைடில் எதனால தூக்கிக்கிட்டு இருக்குது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து செஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், ஹிப் லைன் இந்த 3 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேஸ்ட் லைனில் நம்ம தையல் போடுற இடமும் ஹிப் லைனில் தையல் போடுற இடமும் தான் ரொம்ப முக்கியம் இந்த சைடு ஓப்பன் இந்த மாதிரி தூக்கிட்டு வர்றதுக்கு. இப்போ செஸ்ட்லேருந்து வேஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து ஹிப்புக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வேஸ்ட் வரைக்கும் ரொம்ப டைட்டாக வச்சுட்டு ஹிப் லைனில் வந்து ரொம்ப விரிவாக கொண்டு போவாங்க. இப்போ ஹிப்பில் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வேஸ்ட்லேயும் லூஸ் கொடுக்கணும். வேஸ்ட்டில் வந்து ரொம்ப டைட்டாகவும் ஹிப் லைனில் மட்டும் அதிகமாக ஃபேப்ரிக் கொடுக்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தூக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம வேஸ்ட் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு பாருங்கள். இந்த கோடுக்கும் நம்ம ஹிப் லைன் மார்க் பண்ண இடத்துக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறப்ப 3 இன்ச் இருக்குது. இப்போ வந்து 3 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தைக்கிறப்ப அந்த சைடில் மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். வேஸ்ட் லைனுக்கும் ஹிப் லைனுக்கும் வந்து ஒரு 1.5 இன்ச் தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஹிப்லேயும் லூஸ் கொடுக்கணும், வேஸ்ட்லேயும் லூஸ் கொடுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஏஜ் கூட இருக்குது, அதே மாதிரி லோவர் பெல்லி இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து வேஸ்ட்லேயும் தான் லூஸ் கொடுக்கணும், ஹிப்லேயும் லூஸ் கொடுக்கணும். வேஸ்ட்டில் மட்டும் டைட் கொடுத்துட்டு ஹிப்பில் லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இப்போ நான் தைச்சதுக்கப்புறம் இந்த சைடு ஓப்பன் வந்து எப்படி நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.